ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னைக்கு வந்து ஒரு 4 நாள் போயிட்டு வந்திருந்தேங்க. எங்கள் மாமா பையனுக்கு கல்யாணம். அதுவும் வந்து சென்னை போரூரில் உள்ள எஸ்பிவி மஹாலில் வச்சு தான். இதுதான் எங்கள் மாமா பையன். மாமான்னா எங்கள் அப்பாவோடைய தாய் மாமா பசங்க தான். மாமா வீட்டு ஃபங்க்ஷன் எதுனாலும் முதல் ஆளாக போய் அட்டன் பண்ணிடுறேன். அவங்க மாமாவுடைய அண்ணன் தம்பி எல்லோரும் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் முதல் ஆளாக போய் சேர்ந்துருவேன். அதாவது அந்த மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கிறது வந்து மாப்பிள்ளையோடைய அண்ணன். மாப்பிள்ளை பேர் வந்து சுகந்தன், மாப்பிள்ளை அண்ணன் பேர் வந்து சுதர்ஷன். அது பக்கத்தில் இருக்கிற சுதர்ஷன் ஒய்ஃபு. இது வந்து மாப்பிள்ளை அழைச்சிக்கிட்டு முதல்ல மண்டபத்துக்கு உள்ளே போவாங்களா, அப்போ ஆரத்தி எடுப்பாங்களா, அந்த வீடியோ தான். அப்புறம் சூப்பராக வந்து எல்லா மேளம்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து மாமா வந்து தண்டீஸ்வரத்தில் இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து வேளச்சேரியில் இருப்பேன். எங்கள் வீடும் மாமா வீடும் ரொம்ப பக்கம். அதனால் ஆகும்னா என்ன ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும், என்ன ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் நேராக எங்கள் மாமா வீட்டில் தான் போய் புலம்புவேன். அத்தையும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க, மாமாவும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. நான் ரொம்ப உரிமையோடி போகிற ஒரே ஒரு வீடுனா இந்த மாமா வீடு தான். பசங்களும் அப்படி தான், தங்கம் அவ்வளோ தங்கமாக இருப்பாங்க. 2 பேரும் அவ்வளோ அன்பாக நல்லா பாசமாக பேசுவாங்க, நல்லா மரியாதை கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எல்லா மாமா இங்கே மாமா கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாரையுமே பிடிக்கும். அதில் இந்த மாமா வந்து இன்னும் ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமாவை. அதனால் இப்போ அடிக்கடி மாமா வீட்டுக்கு தான் போவேன். இதுதான் எங்கள் மாமா பக்கத்தில் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்புறம் ப்ளூ கலர் சாரி எங்கள் அத்தை. இது வந்து மாப்பிள்ளையோடைய அண்ணன் ஒய்ஃபு. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைங்க. அதுக்கு பிறகு நாங்களும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து இந்த ப்ளூ கலர் சாரீ அத்தை பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் சாரீ போட்டிருக்குது அத்தையோடைய தங்கச்சி. அவங்க வந்து சோபா அத்தை அப்படின்னு. அந்த அத்தையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்ளோஸு, நானும் அத்தையும். அப்புறம் என் பொண்ணு, நான், எங்கள் மாமா வந்திருந்தாங்க, எங்கள் மாமனார் இருக்காங்களா, மாமா வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கிறது தான் எங்கள் மாமனார். அதுக்கு பிறகு என் பையன், என் ஹஸ்பண்ட் எல்லோரும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோங்க. இங்கே வந்து சாப்பாடும் வந்து நல்ல பஃபை ஐட்டமும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பந்தியும் வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வந்தாங்க. மாமா வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேமிலின்னா ஆகும்னா ஓடி போய் அங்கே தான் நிற்பேன். அது எனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் மாமாட்டையும் அத்தைட்டையும் புலம்பிட்டு வந்துட்டாலே நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஃபஸ்ட்டு மாமாக்கிட்ட நான் வந்து மாமா எப்படின்னா ஹோம்மேடு ஃபுட்டு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னோடனே உடனே வந்து ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்க. நீ நல்லா வருவோம்மா அப்படிம்பாங்க. எப்போவுமே மாமா சொல்லுவாங்க. அவங்க சொன்னதோ என்னமோ இன்றைக்கி கடவுள் செயலில் நான் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து அடுத்தது முகூர்த்தம் போட்டு விட்றேங்க.